வணக்கம். சண்டை போடும் குழந்தைகளை சமாளிப்பது எப்படி? நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட குழந்தைகளை சமாதானப்படுத்துறதுலேயே பாதி நாட்கள் நம்மளுக்கு கழிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பல தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி சண்டை போடுற குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகள் தங்களுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை உணர்ச்சிகளில் சண்டை போட்டு அவங்க வெளிப்படுத்திடுறாங்க. வெறுப்பை சேர்த்து வச்சுக்கிறதே இல்லை பெரியவங்க மாதிரி. அதனால் அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காதது மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இது இயல்பாக இருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றா சேராதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருங்க அப்படின்னு பல வீடுகளில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக இது உன் பேனா, இது உன்னோடது, இது அவனுடையது, இது நம்ம வீடு அப்படின்ற ஒரு உணர்வை குழந்தைங்களுக்கு நடுவில் நம்ம கொண்டு வரணும். தேவைப்படுற நேரத்தில் யார் வேணாலும் யாரோட பொருளை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா சண்டையே கண்டிப்பாக வராது. ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்ற போது ரெண்டு பேர் இருக்கிற காரணத்தினால ரெண்டு வாங்குகிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. கலர் கூட வேறு வேறாக தான் வாங்குவாங்க. ஏன்னா கலர் ஒன்றா ஆயிடுச்சுன்னா இது என்னோடது, அவன் காணா போட்டுட்டான், இருந்தாலும் இது என்னோடது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் இது அவர்களை சமாளிக்க உதவுமே தவிர, அதாவது ஒரே பொருளை ரெண்டு பேத்துக்கும் வாங்கி தரது சமாளிக்கிறது உதவலாம். ஆனால் அது உறவை வளர்க்காது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சில யோசனைகள். உங்களோட உடன் பிறந்தவர்களை குழந்தைங்களுக்கு முன்னால் விட்டு கொடுத்து பேசாதீங்க. எப்பொழுதுமே உயர்வாகவே அவங்கள பற்றி பேசணும். அப்போனா தான் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்குள்ளார அவங்களோட சகோதர பாசம் அப்படின்றது அதிகமாக வரும். ஒரு குழந்தையை பற்றி இன்னொரு குழந்தையிட குறை சொல்லாதீங்க. குறைகளோட மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை நீங்களே முன்மாதிரியாக இருந்து ஏற்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி தின்பண்டங்களை பங்கு பிரிக்கும் போது பயங்கரமாக சண்டை வரும். சண்டை அப்படின்றது அதில் தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி யார் பங்கு பிரிக்கிறாங்களோ அவங்க தான் கடைசியில் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவன் மட்டும் கூட எடுத்துக்கிட்டான் அப்படின்ற பிரச்சனையே வராது. மாதிரி இவன் செஞ்சது சரியா, நீயே சொல்லு அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட பஞ்சாயத்துக்குன்னு வருவாங்க. கண்டிப்பாக நான் கருத்து சொல்லவே மாட்டேன், நான் சொல்லணும்னா நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றத கொஞ்ச நேரத்துக்கு அந்த தீர்ப்பை தள்ளி போடுங்க. தள்ளி போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வர்றது சகஜம், இதுக்கு நான் நடுவில் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நாசுக்காக ஒதுங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒப்பிட்டு பேசி சகோதரர்களை விரோதிகளாக்காதீங்க. குழந்தைகளை தொட்டதுக்கெல்லாம் ஒப்பிடுவது, உன்னை விட சிறியவன் தானே, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, அப்படியெல்லாம் தயவு செய்து அவர்கள்ட்ட சொல்லி ஒரு மனக்கஷ்டத்துக்குள்ளார அவங்களோட வாழ்க்கையை தள்ளாதீங்க. இயல்பாகவே யாரோட ஒப்பிட்டு பேசுகிறோமோ அவங்க மேலே இனம் புரியாத ஒரு வெறுப்பு வரும். எனவே இந்த ஒப்பிட்டு பேசி பேசி சகோதரர்களை நிரந்தர சண்டைக்காரர்களாக மாற்றிடாதீங்க. குழந்தைகளுக்கு முன்னால் பெரியவர்கள் சண்டை போடாதீங்க. ஏன்னா குழந்தைகளோட பிரதிபலிக்கும் கண்ணாடியே நாம தான். அதே போல் அவன் சின்ன பையன், அவனோட போய் சண்டை போடாத, நீ பெரியவன், நீ தான் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒருத்தனை ஒரு பையனை உயர்த்தி ஒரு பையனை தாழ்த்தி பேசாதீங்க. ரெண்டு பேருமே நமக்கு சமமாக நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைங்களுக்கு வந்தால் தான் அந்த ஒற்றுமை நீடிச்சு இருக்கும். இருவரில் யார் முதல்ல சமாதானம் ஆகிறாங்களோ, அந்த சமாதானத்துக்கு யார் முயற்சிக்கிறாங்களோ அவர்களே உங்கள் அபிமானத்திற்குரியவர்கள் என்பதை மற்றவனுக்கு புரிய வைங்க. அப்போனா தான் நம்ம சமாதானம் ஆகும்போது அம்மா நம்மள்ட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க,
அப்பா நம்மள்ட்ட சீக்கிரமாக வந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படும். மற்றவர்கள்ட்ட உங்களோட குழந்தையை அறிமுகப்படுத்தும் போது அவங்களோட நிறைகளை மட்டுமே சொல்லி அறிமுகப்படுத்துங்க. தேவையில்லாத வெறுப்புகளை நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து எப்பொழுதுமே சம்பாதிச்சுக்க கூடாது. அதை அந்த வெறுப்பை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் குழந்தைகளை சமமாக நடத்தி சந்தோஷமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.